கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் தேவ சத்தம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் விசேஷமாய் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் அது கிறிஸ்துவை பற்றினதாகவே இருக்க வேண்டுமே அல்லாமல் வேறு ஒன்றையும் பற்றி இருக்கக்கூடாது. ஆகையினால் நாம் இந்த நேரத்தில் தேவ செய்திக்காக ஒரு விசை கூட தேவனே எங்களோட பேசும் என்று சொல்லி நாம் ஒரு விசை கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் அப்படியே மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேறு ஒருவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கல்ல, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் தேவ பிள்ளைகளுடைய சமூகத்தில், இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவரீர் விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா உம்மோடு ஐக்கியமாக இருக்கிறதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்பு மாறாததாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மாறாததாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தை அதற்கென்று விசேஷமாக எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே மனு குலத்தை நீர் ரட்சித்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய விசுவாச பிள்ளைகளை நீர் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வந்திருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆத்துமாக்கள் இன்னும் தேசத்தில் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலும் உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படியாய், உம்முடைய சத்தியம் வெளிப்படும்படியாய் தேவரீர் அடியனை மறைத்து ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை உம்முடைய ஆராதனைக்குள்ளாக கொண்டு வரும்படியாய், உம்முடைய அழைப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாய், உம்மையே அறிகிற அறிவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாய் தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நீட்டப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நிமித்தமாய் நீட்டி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீ தொழும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வேறு ஒருவரோட ஐக்கியத்திற்கல்ல. இந்த நாட்களில் தேசத்துகளில் பார்த்தா பலரோட ஐக்கியம் இருக்குது, பல ஐக்கியங்கள், பல பிரிவினையான ஐக்கியங்கள். ஆனால் அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த காரியம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு பலற்ற இருக்குது. எங்கள்கிட்ட ஜெப ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் சபை ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் சகோதர ஐக்கியம் என்று வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கே இவைகள் எல்லாம் பயன்பட வேண்டுமே அல்லாமல் வேறு ஒரு காரியத்திற்கு பயன்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு மாத்திரமே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்காகவே சிந்தப்பட்டிருக்கிறது, வேறு ஒரு நோக்கம் அல்ல. அந்த நாமத்தையே நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நம்மளுக்கு விசேஷமாய் அழைத்திருக்கிறார். வசனம் வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா இடத்திலையும் தொழுது கொள்ள வேண்டுமே அல்லாமல் அதற்கு தான் சபை ஐக்கிய வேண்டும், அதற்கு தான் சகோதர ஐக்கிய வேண்டும், அதற்கு தான் குடும்ப ஐக்கியங்கள் வேண்டும். வேற ஒண்ணுக்கு இல்லை. மனுஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஐக்கியப்படுவது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகத்தான். வேற ஒரு ஐக்கியத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசுவின் ரத்த சம்பாத்தியமான தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு அதுக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை. அதற்கு நம்மளை விலைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நடத்தும்படியாய்த்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 1:24 வாசிப்போமானால் அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். யார் யாரை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் அவருடைய இரத்த சம்பாத்தியமான சபைக்குள்ளாக வந்தவர்கள், அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, அவருடைய அழைப்பின்படி, அவருடைய சுத்திகரிப்பின்படி இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ யாராய் இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிறார். அப்போ அந்த
சபைக்கு தான், அந்த ஜனங்களுக்கு தான் தேவன் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து பலனாய் இருப்பார். அவர்களுக்குள்ளாக தேவ ஞானம் இருக்கும். அவர்களுக்குள்ளாக அவர் தேவ ஞானமாய் அவரே இருக்கிறார். தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். இதற்கு மேல நமக்கு ஏதாவது சபைக்கு வேண்டுமா? ஜனங்களுக்கு வேண்டுமா? தேவ பிள்ளைகளுக்கு வேண்டுமா? அவரே நமக்கு பலனானவர், அவரே நம்மளுக்கு மீட்புமானவர், அவரே நம்மளுக்கு ரட்சிப்புமானவர், அவரே நம்மளுக்கு கேடகமானவர், அவரே நமக்கு துருகமானவர். அந்த தேவாதி தேவன் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு வழி தெரியலையே என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, நீ சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்துக்கு நீ சொந்தக்காரனாய் மாறி அவருடைய ரத்தத்தினால் நீ அழைக்கப்பட வேண்டும் என்று உனக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் அவர் எப்படி சிலுவையில் மரித்து ஒப்பு கொடுத்தாராம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அங்க வேத வசனம் நமக்கு சொல்லி வருகிறது. 53வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். வேற அந்த தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால தான் வாய்க்கும். நம்மளுக்கு எல்லாமே வாய்க்க வேண்டும். ஆகையினால தேவனுடைய ஈவு என்று சொல்லி தேவ மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கூட இந்த ஊழியர் சொல்லுவார், ஜெயசீலன் ஐயா சொல்லுவாங்க, தேவனுடைய ஈவு, இது எல்லாமே தேவனுடைய ஈவு. ஏமேன், அவர் கையினால தான் வாய்க்கும், மற்ற ஒருத்தர்னாலையும் வாய்க்காது. அவர் தான் அவருடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக, நம்முடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் போக்கும்படியாக குற்ற நிவாரண பலியாக அவர் ஊற்றி கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அவர் எப்படி நம்மளுக்காக மரித்தார்? குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலியாக எல்லாருக்காகவும் சிந்தப்பட வேண்டியது இருக்கிறபடினால் இந்த பூமியில் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வருகிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் குற்ற நிவாரண பலியாக. இன்னும் அடுத்த வசனத்தை வாசிப்போமானால் ஏசாயா 53:11 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் என்ன செய்வார்? அந்த ஆத்துமாவை அவர் தம் சிலுவையில் மரணத்தில் ஊற்றி கொடுத்திருக்கிறபடினால் அந்த ஆத்துமா வருத்தத்தின் பலன், அந்த வருத்தத்தின் பலனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய், சபையாய், சகோதர அமைப்பாய், சகோதர சிநேகமாய் நாம் கூடி வந்திருக்கிறோமே, குடும்ப அமைப்புகளாய் வந்திருக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிறோமே, அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவர் செய்கிற நன்மை கண்டு அவர் திருப்தி ஆவார். நம்மளை பார்த்து இப்பொழுது அவர் திருப்தியாகி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகள் என்னை தொழுது கொள்ளும்படியா தேவன் சபையை கூட்டி சேர்த்திருக்கிறாரே என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிறார்களே, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களே, என்னை ஆராதிக்கிறார்களே, என்னை துதிக்கிறார்களே, என் மூலமாய் பிதா மகிமைப்படுகிறாரே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எந்தெந்த இடத்துல எல்லாம் துதிக்கப்படுகிறதோ, கனப்படுத்தப்படுகிறதோ, மகிமைப்படுத்தப்படுகிறதோ, எந்த டிவி ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த மிஷனரி ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடி அவர் விடுவித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய விடுவித்தலை பார்ப்போமானால் தேசம் கலங்கி கொண்டு இருக்கும். உண்மையாய் சாட்சிகள் எல்லாம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் அவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் செய்கிற வல்லமைகள், அவர் செய்கிற விடுதலைகள், சாத்தான் இந்த நாட்களில் அலறி, அவன் பொய்யான ஞானத்தை உடையவன், அவன் அலறி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 1:18 வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ தேவபலனாக இருக்கிறது. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் நம்மளுக்கு தேவ பிள்ளைகள், அவரை விசுவாசித்து அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ரத்த சம்பாத்தியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவபலனாக இருக்கப்படுகிறது, தேவபலனாக இருக்கிறது. அவருடைய சம்பாத்தியத்திற்கு எல்லாம் தேவபலனை கர்த்தர் தான், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால் அதில் 30வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:30 அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இந்த இயேசுவே ரட்சிக்கப்பட்டு வந்த ஜெப ஜனங்களுக்கு
அவர்தான் என்ன நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு மீட்பு வேண்டுமோ அதுல எல்லாவற்றிலையும் நம்மளை மீட்கிறவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு பரிசுத்தம் வேண்டுமோ, எந்தெந்த ரூட்ல எல்லாம் நம்மளுக்கு பரிசுத்தம் வேண்டுமோ, பரிசுத்தம் இல்லாம இந்த உலகத்துல ஏசாயா சொன்னதை போல, ஏசாயா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகும்போது, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அவன் தேவனுடைய பரிசுத்தத்தை காணும் போது, தேவனுடைய அக்கினி ஜுவாலையை பார்க்கும் போது அவன் பயந்து நடுங்கி முகங்குப்புற விழுந்தான். நான் அசுத்த ஜனங்களுக்குள்ள மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஐயோ தேவனை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொன்னான். அப்படியாப்பட்ட பரிசுத்தர், இந்த பரிசுத்தர், இந்த பரிசுத்தமா இருக்கும்படியா தேவன் நம்மளுக்கு, அவரே நம்மளுக்கு பரிசுத்தமும் ஞானமும் நீதியுமாய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். அவரே தம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அது சிலருக்கு என்ன செய்யலாம், அது முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டத போல இருக்கலாம். முள்ளுக்குள்ள இருக்கிற சாரோனின் ரோஜா போல என்றாலும் நீ ரோஜா தான், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான். உன்னை சுற்றி முள்கள் நெருக்கி இருந்தாலும் கூட நீ நெருக்கப்பட வேண்டி அதற்காக அழைக்கப்படல. நீ கிறிஸ்துவோடு அங்கே இருந்தும் கூட நீ கிறிஸ்துவை தொழுது கொள்வாயானால் கிறிஸ்து உனக்கு விசேஷமான ஞானமும் மீட்பும் நீதியுமாய் இருப்பார். அவருடைய நீதியை யாரும் தள்ள முடியாது. அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் நிச்சயமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆளுகை செய்வார்கள் என்று வேதவசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தினாலே ஆளுகை செய்யும்படியாகும், அவருடைய நாமத்தினாலே நாம் பரிசுத்தமாக இருக்கும்படியாகும், அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு இருக்கும்படியாக. இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு லேசாக வராது அந்த ஞானம், அவருக்கு லேசான காரியம். தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஞானி. அதோட மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது எதற்காக அப்படி செய்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவருக்கு இந்த பூமியில அந்நிய ஞானமாய் புற ஞானமாய் இதுதான் எங்களுக்கு மேன்மை என்று சொல்லி ஒரு சிலர் பலவிதமான வழிபாடுகளை அவரவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இவங்க பலவீனமானவங்க தான். தேவ பிள்ளைகள் சில இடத்துல பலவீனமா தான் இருப்பாங்க, ஒரு தள்ளப்பட்டவர்களை போல இருப்பார்கள். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இல்லாதவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஏன் இப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? அவங்களும் நல்ல தெளிவான ஞானத்தோட புத்தியோட வரணுங்கிறதுக்கு தான். அதனால தான் முட்செடியில் அவர் எரிந்து காண்பித்தார். முட்செடியில் எரிந்து, முட்செடி தள்ளப்பட்டது. முட்செடியை யாராவது விரும்புவாங்களா? முட்செடியை யாராவது உள்ளத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பாங்களா? ஒரு தோட்டத்தில் கூட விரும்ப மாட்டாங்க. அப்படியாப்பட்ட முட்செடிக்குள்ளாக தேவன் பிரகாசித்தார். தேவன் இருந்த மோசையோடு பேசினார். முட்செடி எரிந்தது. முட்செடி அங்கே எரியும். தேவனுடைய அக்கினி அங்கே ஜுவாலையா எழும்பும். நிச்சயமாய் உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்படும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாய், என் ஆண்டவராய் தெரிந்து கொள்ளுதலின்படி, அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாய் வந்த தேவ ஜனமே, நீ யாராய் இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து கிறிஸ்துவின் வல்லமை புறப்படும், அவருடைய நீதி புறப்படும், அவருடைய பரிசுத்தம் புறப்படும். அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டுச்சு, பாதரட்சியை கழட்டி போடுப்பா, பாதரட்சியை கழட்டி போடு. முள்ளுக்குள்ள இருந்து முள்ளில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனே, உன்மேல நான் எரிந்து கொண்டிருக்கிறேன், உன்மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன், உன்மேல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறபடினால் அசுத்தங்கள்லாம் தள்ளி போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்படியாப்பட்டதான சத்தியத்தை இந்த நாட்களில் உபத்திரவத்தின் பாதையில் வந்தவங்களை தான் தேவன் விசேஷமாய் தெரிந்து கொண்டு அவர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. பயம் அவர்களுக்கு தூரமாய் விலகி போகும். நிச்சயமாய் விலகி போகும். நிச்சயமாய் அவர் பயத்தை தூரமாக்குகிறார். ஏன்னா அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டுமே. இவங்க மட்டும் எப்படி இவங்க பக்கத்திலேயே போக முடியலையே? உண்மையாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்போமானால் தேவ பிள்ளைகளை கத்த அப்படியே நம்மளை பிரகாசிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் எவனும் போக முடியாது. அவன் முட்கள் போலதான் இருக்கும். ஒரு பக்கம் உனக்கு குத்தும், இன்னொரு பக்கம் அக்கினி ஜுவாலையா எரிந்து கொண்டு இருப்பான். நிச்சயமா எரிவார். கர்த்தருடைய சத்தம் அங்கே இருந்து புறப்பட்டு வரும். உன்னை அங்கேயே கீழே கால கீழே தள்ளி போய் நின்று பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.
உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், உன்னிடத்தில் மேன்மையானவர்கள் வருவார்கள். இந்த பட்சிக்கிற அக்கினி, இந்த ரட்சிப்பின் அக்கினி, இந்த உன்மேல பற்றி எரிகிற கிறிஸ்துவின் அக்கினி, இந்த பரிசுத்த அக்கினியை தேடி வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை கிறிஸ்துவுக்குள் அவர் அழைத்திருக்கிறார், அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை தெரிந்தெடுத்த நோக்கம் விசேஷமானது. அதற்காகத்தான் அவர் சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை, ஆத்துமாவை அப்படியே ஊற்றி கொடுத்திருக்கிறார். ஆத்துமானா என்ன? முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு அவர் சபையை காணும்படியாய், பரிசுத்த ஜனங்களை காணும்படியாய், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஜனங்களை காணும்படியாய் அவர்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்மளோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்து இந்த பூமியில தான் தங்கியிருக்கார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கேயும் போகலை. இப்பயே வானத்தை கிழிச்செல்லாம் இறங்கி வரும் ஆண்டவர் எல்லாம் சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற எல்லா இடத்திலும் அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சாத்தான் அலறுகிறான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போதே சாத்தான் அலறுகிறான், துடிக்கிறான், வேதனைப்படுறான். ஐயோ ஐயோ சொல்லாத, இந்த நாமத்தை மாத்திரம் சொல்லாத. அவருடைய ரத்தத்தைன்னு சொல்லும்போது இன்னும் வேதனை அடையுது அவனுக்கு, இன்னும் அவனுக்கு துக்கம், இன்னும் அவனுக்கு ஐயோ எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிறானே. ஆனா ஜனங்கள் என்ன செய்றாங்க? பொய்யான ஞானத்தை தான் விரும்புறாங்க, பொய்யான மாய்மாலத்தை விரும்புகிறாங்க. ஆண்டவரை, உண்மையான ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள அவர் கடந்து வராம ஒரு கூட்ட ஜனங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா என்ன செய்வார்? தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை நிச்சயமாக கொடுப்பார். ரோமர் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமானால், நம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்தா பாடுகளாக இருக்கு, அப்படியே நம்ம ஒரு மாதிரியா வேதனையா இருக்குது, எல்லா பக்கத்திலையும் நமக்கு நெருக்கம், எல்லா பக்கத்திலையும் என்னை குத்துது, கொடையுது, வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் அக்கினியாய் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு இன்னும் 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 உம்மை அறியணுமே என்று சொல்லி ஆனந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவரோடு கூட ஜோடி போட்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு தான் தேவ பிள்ளைகளை தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை துதிக்க. அவர்களுக்கு ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. இப்படித்தான் வாழ்த்துதல். மூத்த அப்போஸ்தலர்கள், மூத்த போதகர்கள், மூத்த தேவ மனுஷர்கள், மூத்த பரிசுத்தவான்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அதுல ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, அவர் பவுல் ஐயா சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயா சொன்ன வார்த்தை. அவர் சொல்லி வருகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. எல்லா சூழ்நிலையிலையும் இந்த கர்த்தருடைய கிருபை மாத்திரம் ஒரு மனுஷனை விட்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விட்டும் நிச்சயமாய் விலகாது. அவங்க விலகி போனாலும் கூட கர்த்தருடைய கிருபை விலகாது. ஏன்னா அவருடைய ரத்த சம்பாத்தியம், அவருடைய ரத்த சம்பாத்தியமா இருக்கிறதுனால, அவருடைய ரத்த சம்பாத்தியமான அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால, இன்னும் ஒரு வார்த்தையை மேல சொல்ல போனோம்னா, நாம கிறிஸ்துவின் ஜாதி என்று கூட சொல்லப்படுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. நம்ம யாரா? கிறிஸ்துவனுடைய, அவருடைய ஜாதியா. சப்பனியா 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் மோவாப் சோதோமை போலும், அம்மோன் புத்திரர் தேசம் கொமோராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும். என் ஜனத்தின் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அங்க கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் ஜாதி, என் ஜாதினே சொல்லியிருக்கார். அப்ப பரிசுத்தம்ங்கிறது ஒரு தனிய செப்பரேஷன். அவர் பரிசுத்த ஜாதி, அவர் பரிசுத்த ஜனம், அவர் பரிசுத்தர். அவரிடத்துல எந்த விதமான அசுத்தமும் பக்கத்துல கூட போக முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சேனைகளின் கர்த்தர், அப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்தர். அந்த பரிசுத்தம், அவருடைய ரத்தம் அப்படியே இந்த பூமியில அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்மளை பரிசுத்தத்துல நிலைப்படுத்தி கொண்டே இருக்கும், பரிசுத்தத்துல நிலைப்படுத்தி கொண்டே இருக்கும்.
அந்த பரிசுத்தமும் அவருடைய வருகையின் பிரகாசமான அந்த பரிசுத்தத்தோட இந்த பரிசுத்தம் அவரோட கூட இணைந்து கொள்ளும். அவருடைய வருகையில பரிசுத்தமான ரத்தம், அவருடைய சம்பாத்தியமான நாம் நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட ஒளியோடு ஐக்கியப்படும், இருளோடு ஐக்கியப்படும். அந்த நாட்கள்ல தான் நம்மளுக்கு அந்த செப்பரேஷன் தெளிவா தெரியும். கர்த்தருடைய வருகையில மாத்திரமே நிச்சயமா இருக்கும். பரிசுத்த ஜாதிங்கிறது அவர் என் ஜாதிம்பா இருந்த பூமியில பலவிதமான ஜாதிகள் இருந்தாலும் அவர் ஒரு கூட்ட மக்களை அவருடைய சம்பாத்தியத்தை, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு, அவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு, எனக்காக இவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்களை போக்கும்படியாக அவர் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இவரே மெய்யான தேவன், இன்றும் உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்றும் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி யார் யார் இந்த பூமியில் ஆளுகை செய்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக சபைக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவர் சொல்லுவார், ஏன் ஜாதியப்பா, இவங்கள யாரு, ஏன் ஜாதி, ஏன் ஜனம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ரத்தம், என்னுடைய கிருபை, இது என்னுடைய இரக்கம், இது என்னுடைய தயவு, இது என்னுடைய அன்பு. ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பார்த்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் அப்படியே மகிமைப்படுவார். என் ஜனம் என்று சொல்லுவார், என் ஜாதி என்று சொல்லுவார், என் இனம் என்று சொல்லுவார். நீ வேறு பிரிக்கப்பட்டவர், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். இதுல ஒரு செப்பரேஷன் உண்டுதான், இதுல ஒரு செப்பரேஷன், கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு செப்பரேஷன் உண்டுதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த உலகத்துல இருந்துக்கிட்டு பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு கோணத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், இந்த உலகத்தை நம்மளால ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் அதை சொல்லுகிறார். அவர் பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 26 அதிகாரத்துல சொல்லுவோமானால் 16 வாசிக்கிறேன். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளின் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். அப்போ அவன் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும், இப்படியா கிறிஸ்து இயேசுக்காக சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காகவே அவருக்கு தரிசனமாகி அவருடைய ரத்தத்தை அவர் மேலே சிந்தி அவரை கழுவி அவருடைய பாவமெல்லாம் போக்கி அவர் விசுவாசித்து அவரை கர்த்தர் இப்படியா அழைத்து கொண்டு வந்தவர். அவருக்கு சொல்லப்படுகிறது இந்த 17ஆம் வசனத்தில், உன் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் உன்னை விடுதலையாக்கி. ஏன் இந்த 2 விடுதலை வரணும்? சுய ஜனம், அந்நிய ஜனம், இந்த 2 விடுதலை வந்தா தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தேவ மனுஷர்கள் ஐக்கியமாக இருக்க முடியும். மற்றபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நிச்சயமே ஐக்கியமாக முடியாது. ஆக கூடி உள்ளத்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவன், உள்ளத்துக்குள்ள யூதனானவனே யூதன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நாம் எல்லாரும் நம்முடைய சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நிலத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். இப்படித்தான் தேவன் நினைச்சுவார் மோசேயை அனுப்பினார். மோசே இப்படித்தான் பற்றி எரிந்து, முட்செடியின் மேல பற்றி எரிந்து உபத்திரத்துக்குள்ளாக கஷ்டங்களுக்குள்ளாக இருந்த தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக மோசேயை அவர் அனுப்பினார். வா மோசே வா அப்படி என்று சொல்லி அனுப்பினார். அனுப்பி அந்த ஜனங்களுடைய கூக்குரலை, கண்ணீரை எல்லாத்தையும் தொடக்கி மாற்றி அவரை அக்கினி ஜுவாலைக்குள்ளாக, அப்படியே பரிசுத்த அக்கினிக்குள்ளாகவும் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாகவும் மேக ஸ்தம்பத்துக்குள்ளாகவே நடத்தி கொண்டு வந்தார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படியே சகல சத்தியத்துக்கும் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு கிடைக்காத கிருபை ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய கிருபை அவர்கள் மேல அப்படியே இருந்தது. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலதான் பாவ மன்னிப்பை. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. என் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படி என்று நீ கேட்டு ஆத்துமாவை நீ கலங்கி இருப்பாயானால் உனக்காக சிலுவையில் மரித்தவர் ஒன்று உண்டு. உனக்காக அவர் மன்னித்து, ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாகவே அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட போய் தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அமர்ந்து இவருக்காக ரத்தம் சிந்தினேன், இந்த ஆத்துமாவுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், இந்த ஆத்துமாவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் யார் அவரால் இழுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய நாமத்தை, அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியா தேவன் எப்பொழுதும் அவர்கள் மேல நினைவாய் இருக்கிறார். நீ எப்பொழுது வருவாய் ஆத்துமாவே, இந்த ரட்சிப்புகளாக நீ எப்பொழுது வருவாய்? உன்னை ரட்சிக்கும்படியாகவே இந்த இருளான ஜனங்களை விட்டு, இந்த சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நீ தேவனிடத்திற்கு எப்பொழுது திரும்புவாய்?
இவங்க ஒரு அதிகாரத்துக்குள்ள தான் இருக்காங்க. சாத்தானுடைய அதிகாரம். இந்த வேதவசனத்தில் இந்த அப்போஸ்தலர் 26:18 சொல்லப்படுகிறது. அவங்க எப்படி இருக்காங்களாம்? அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. இப்போ அது திரும்பி வரணும்னா அவங்க கண்கள் என்ன செஞ்சாகணும்? திறந்தாகணும். அதுக்கு தான் சபைகள் கூடி கூடி, சகோதரர்கள் கூடி கூடி இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு கண்கண்ட பாதையில் அவங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். அவர்கள் தேவனையே தேவன் என்று தொழுது கொள்ள வேண்டும். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்லப்பட்டபடியினால், அவருடைய இரத்த சம்பாத்தியமாய் இருக்கிறபடினால், அவருடைய பரிசுத்த ஜாதியாய் நம்மளை தெரிந்திருக்கிறபடினால், அவருடைய ஜனமாய் தெரிந்திருக்கிறபடினால், நீ எங்க இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ தேவனுடைய சமூகத்துக்கு ஓடிவா. இதற்காகத்தான் ஊழியக்காரர்கள் அவர்கள் விசேஷமா இந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் எல்லா ஊழியங்களும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் அநேக ஊழியங்கள், தேவன் எல்லா இடத்திலும் பரிசுத்தவான்கள், அங்கங்க பரிசுத்த அழைப்பு, அதாவது தகுதியே இல்லாதவங்க. அவங்கெல்லாம் யாரு? இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, ஒரு சாட்சி இல்லாதவங்க. ஆனால் கர்த்தரோ அவர்கள் பட்ட நெருக்கத்தில் அந்த பாதையில நடத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை தகுதியாக்குகிறார். அந்த ஆத்துமாக்களை தகுதியாக்குகிறார். அந்த ஆத்துமாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், விசேஷமான ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தணும் இல்லையா? இந்த பூமியில் ஞானிகளை அழித்து, அது இன்னும் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. என்ன 1 கொரிந்தியர் 1:19 அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்டா அந்த வார்த்தையில் அது சொல்லப்படுகிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஞானிகளுடைய ஞானம் என்னத்துக்காகும்? புத்திமான்களுடைய புத்தி என்ன ஆகும்? அதெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார், நிச்சயமாய் அழித்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற எப்படியாப்பட்டதான ஞானமா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டதான புத்தியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமான புத்தி ஒன்றும் இல்லை. அவரே ஞானம், அவரே புத்தி, அவரே வல்லமை என்னுடையது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் அவர் சொல்லியிருக்கிறார், அப்படியே சொல்லியிருக்கார். வல்லமை என்னுடையது, வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வல்லமை தான் பெரியது, கர்த்தருடைய ஞானம் தான் பெரியது. அந்த ஞானத்துக்கு முன்னாடி ஒருத்தனும் ஒன்று நிற்க முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய ஞானமே பிரதானம். ஆகையினால கர்த்தருடைய ஞானம் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை அழைக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனத்தில் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வேதவசனம் சொல்லப்படுகிறது. 14வது வசனம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது என்கிறார். ஆலோசனையும் மெய் ஞானமும் கர்த்தருடையது. ஆலோசனையும் மெய் ஞானமும். உனக்கு ஆலோசனை தேவையா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிவா. கர்த்தருடைய வேத வசனத்தை நீ வாசி. கர்த்தரே உனக்கு ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் கொடுப்பார். உன்னுடைய கண்களை திறப்பார். நிச்சயமா நீ இருளை விட்டு வெளியினிடத்துக்கு வருவாய், ஒளியினிடத்துக்கு வருவாய். நீ வெளிச்சம் ஆவாய். தேவனுடைய சந்ததிக்குள்ளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவாய். கர்த்தருடைய கரம் உன்னை அப்படியாய் ஜெயமாய் நடத்தும், நிச்சயமாய் நடத்தும். அவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை வேணோதானு விட்டு விட மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் யார் யார் கைகளை உயர்த்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்கள் ஆண்டவரே உம்முடைய அழைப்புக்குள்ளாக நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அந்த ஆத்துமாக்களை இந்த நேரத்தில் நான் அநேக நெருக்கத்தில் இருக்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, பரிசுத்தவான்கள் கூட நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, நிச்சயமா உன் மேல பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எறிவார். நிச்சயமா உன்னிடத்தில் அவர் கர்த்தர் உதிப்பார். உன்னிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்படும். உன்னிடத்திலிருந்து சத்தியத்தின் வல்லமை புறப்படும். நீதி பேசும், பரிசுத்தம் பேசும். அவர் வல்லமை வெளிப்படும், பராக்கிரமம் வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும். அவருடைய பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் உன் மூலமாய் வெளிப்படுத்துவார். உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லுவார். விசேஷமாய் நீ அவருடைய சம்பாத்தியமாய் இருக்கிறபடினால் என் ஜாதி என்று சொல்லுவார். நிச்சயமா அவருடைய பிள்ளைகளை அவருடைய தகப்பன் நிச்சயமா அவர் தூக்கி வைப்பார். உன்னை தோளின் மேல சுமப்பார். என்னை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்காத. உன்னுடைய இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உன்னை அப்படியே தூக்கி உன்னை தோளின் மேல, தம்முடைய தோளின் மேல வைப்பார். நிச்சயமா நீ சுமக்கப்படுவாய். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்.
வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்து அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் அண்டை ஓடிவா, தேவ ஜனமே நீ ஓடிவா, கர்த்தர் நிச்சயமா உன்னோடு கூட இருப்பார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே உண்டாகுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸை தேவனுடைய ஆவியானவர் நடத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சத்தம் தொடர்ந்து தோணிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக. ஆமென்.